வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். சேலம் டு பெங்களூர் ஃப்ளைட் ட்ராவல். லைஃப்பில் ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் முன்னாடி சொல்லியிருப்பேன், சேலம்லேருந்து எங்கெல்லாம் ஃப்ளைட்ஸு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம். சேலம்லேருந்து பெங்களூருக்கு 2 ஃப்ளைட்டு ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்று இண்டிகோ, அப்புறம் அலையன்ஸ் ஏர். இண்டிகோவை விட அலையன்ஸ் ஏரில் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பட் கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு வந்தோம்னா இண்டிகோலேயும் ஆஃபர் போடுவாங்க. நாங்கள் புக் பண்ணும்போது வெறும் 750க்கு தான் போயிருந்தோம். நமக்கு சேலம் டவுன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குது. எவ்ரி 1 ஹவருக்கு ஏர்போர்ட் டு சேலம், சேலம் டு ஏர்போர்ட் பஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. நாங்கள் செக் பண்ணும்போது 1 மந்த்துக்கு முன்னாடி 750 இருந்தது. ஸோ புக் பண்ணிட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ணது சேலம் டு பெங்களூர் இண்டிகோ 11 மணி ஃப்ளைட்டு. ஏர்போர்ட் ரொம்ப அவுட்டரில் இருக்கிறதுனால மினிமம் 1 ஹவருக்கு முன்னாடியாவது ஏர்போர்ட் ரீச் ஆகிறது ரொம்ப நல்லது. சேலம் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா வெயிட்டிங் ஹால் இருக்கும். அங்கே ட்ரிங்கிங் வாட்டர், ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு சேலம் ஏர்போர்ட் வந்துருச்சு. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட்டு டிக்கெட்லாம் ஃபுல்லாகவே தான் இருந்தது. டிக்கெட் கம்மியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஃபேமிலிஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை இருந்தால் இந்த ஃப்ளைட்டை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால நமக்கு பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி இருந்தாலே போதும். டிக்கெட் புக் பண்ணும்போது வேறு சைட்டில் புக் பண்ணோன்னா நமக்கு டேக்ஸ், கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து 300 ரூபாய்க்கு மேலே ஆகும். பட்டு ஏஎஸ் மை ட்ரிப் இதில் டிக்கெட் புக் பண்ணும்போது டேக்ஸ், கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் கம்மி. அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இல்லாமலே நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அப் டு 300 ரூபா வரைக்கும் சேவ் ஆகும். நம்ம டைரெக்டாக டிக்கெட் காஸ்ட் மட்டும்தான் வரும். போர்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூட வந்த நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் கேட்கும்போது சொன்னாங்க, இது எங்களுக்கு டவுன் பஸ் மாதிரி, நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருப்போம். சேலம் டு பெங்களூர் ட்ராவல் டைம் ஜஸ்ட் 1 ஹவர் தான். டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற சீட்டை புக் பண்ணிடலாம். இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 ஃப்ரீ சீட் இருக்கும். அதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 6 விண்டோ சீட், அப்புறம் 6 மிடில் சீட் வரும். இன்கேஸ் அந்த ஃப்ரீ சீட் இல்லை அப்படின்னா நம்ம தனியாக பே பண்ணி சீட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணுறப்போ அங்கே போய் கேட்டோம்னா அவங்க அவைலபிலிட்டி இருந்தால் நமக்கு தருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபேமிலியாவோ போகிறோம் அப்படின்றப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது சீட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அப்புறம் நமக்கு தேவையான சீட் கிடைக்காது. அவங்க அலாட் பண்ணுற சீட் தான் அப்புறம் நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா சீட்ஸு அப்புறம் மற்ற இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். விண்டோஸில் மட்டும் ஒரு சில விண்டோஸில் ஸ்க்ராச்சஸ் அப்புறம் பிளர்ராக இருக்கும். மற்றபடி ஓகே தான். போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக ரெடியாக இருக்குது. மேக்ஸிமம் 1 மணி நேரத்தில் பெங்களூரில் லேண்ட் ஆகிரும். ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சேலம் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு.
ஃப்ளைட் ஆன் டைமுக்கு பெங்களூரில் லேண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேலம் டு பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.